இல்லால்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் பைஅத் என்ற மகான்களிடத்திலே சென்று எடுக்கக்கூடிய தீட்சையை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். மனிதர்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் இஸ்லாத்தை அவனால் முழு அளவுக்கு கடைபிடிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஏதாவது சில குறைபாடுகள், தவறுகள் இருந்து கொண்டே இருக்கும். சில பேர் வணக்கம் செய்ய ஆசைப்படுவார்கள், ஆனால் ஷைத்தான் அவர்களை தடுமாற செய்து வணக்கத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுவான். சில தவறுகளை விட்டு விலக நினைப்பார்கள், ஆனால் முடியாது. ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவுதான் பயத்தோடு அச்சத்தோடு இருந்தால் கூட நம்மளை மீறி இப்போ இந்த தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு பலவீனத்துக்கு ஆளாகிற மனிதன் இதிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது, நம்மை விட பெரிய மகான்கள்கிட்ட போய் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு கேட்கலாம். இந்த நோய்க்கு காரணமே அதுதான். யாரெல்லாம் பையத்து செய்வாங்களோ, மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் செய்ய மாட்டார்கள். இஷ்டம் போல வாழலாம், எப்படி வேண்டாலும் நடக்கலாம் என்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை நாட மாட்டாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவர்கள் தப்பான காரியத்தை செய்வாங்க, ஆனால் செய்ய விரும்ப மாட்டாங்க. வணக்க வழிபாடுகளில் பொறுப்போக்காக இருப்பார்கள், ஆனால் ஆசைப்படுவார்கள் வணக்கம் செய்யணும், ஆனால் முடியலை. இப்படியான நிலையில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த நோயை நமக்கு தீர்க்கணும், உள்ளத்தில் இருக்கிற நோயை தீர்க்க வேண்டும். அதுக்கும் ஞானிகள், மகான்கள், நம்மை விட அந்த வணக்கத்தில் ஈடுபாடு அதிகமாக உள்ள மகான்கள், ஞானிகள்கிட்ட போனால் அவர்கள் நம்முடைய உள்ளத்தை வேறு பக்கம் போகாமல் சரியான பாதையில் கொண்டு போய் விடுவார்கள். அவர்கள்ட்ட ஒரு உறுதிமொழி எடுத்த பிறகு நம்ம கவனம் செதறாது, தப்பான காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம், நம்மளை பக்குவப்படுத்தி விடுவார்கள் என்கிற காரணத்தினால தான் இந்த பையத்துங்கிற ஒரு பையத்து, ஷேகு, முரீதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் போய் விழுந்து விடுகிறார்கள். அப்போ முதல்ல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மாதிரி நோய் எல்லாத்தையும் இருக்கிறது, இது இல்லாத யாருமே கிடையாது. 100% நல்லா நடக்குன்னு நினைத்தால் கூட சிலதில் முடியாது. 100% கரெக்டாக நடக்க நினைத்தால் கூட சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அது முடியாமல் போய்விடும், இயலாமல் போய்விடும். அப்போ அதுக்கு மருந்து என்ன என்பதை ஒரு தப்பாக விளங்கி கொண்டு அவங்க இந்த பையத்துங்கிறதுல போய் விழுந்துடுறாங்க. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு சக்தியை பெற்றிருக்கிறானா, அல்லாஹ் கொடுத்துருக்கிறானா, ஒரு பெரிய மகான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மகான் என்பவர் என்னுடைய உள்ளத்தில் உள்ள கசரை நீக்கிடுவாரா? உடம்புல உள்ள கசரை நீக்கலாம், அதற்குரிய வழிமுறைகள் இருக்கிறது, அதை படித்தவங்க அதை செய்ய முடியும். உள்ளத்தில் இருக்கிற கசடுகளை, அழுக்குகளை, கெட்ட எண்ணங்களை நீக்கி அதை பரிசுத்த இருக்கிறதா, இதை விளங்கிட்டோம் என்று சொன்னால் அந்த போலி வைத்தியத்தை போக மாட்டோம். வைத்தியத்தில் எப்போ போவோம்னு அந்த வைத்தியம் இருந்தால் தானே போகணும். இப்படி ஒரு கான்செப்டே இல்லை என்பதை நம்ம தெளிவாக விளங்கியிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு இப்படியான தப்பான தீர்வை நோக்கி போக மாட்டார்கள். அப்போ முதல்ல அது அல்லாஹ் கொடுத்துருக்கானா என்றால் கொடுக்கவே கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் கட்டளை எப்படி வருது? வந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபின். ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்கிற கட்டளை வரல உங்களுக்கு. நீ ஓது, இக்ர, நீ ஓதிக்க, நீ தெரிஞ்சிக்க என்று தான் நல்லா சொன்னான். பிறகு மக்களுக்கு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு, நெருக்கமான உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? உங்கள் குடும்பத்தாரை அழைத்து இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லுங்க என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இந்த கட்டளையிட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அழைத்து வைத்து கொண்டு உறவினர்களை, சொந்தக்காரங்களை, அந்த குலம் கோத்திரத்தை மதிக்கக்கூடிய சமுதாயம் அது. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னா நம்ம குலத்தை சேர்ந்த ஒரு கூப்பிட்றாரு, நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர், அவர் அழைக்கிறாரு என்று எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை தூதுத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு இறைவனத்தை வணங்கணும், நம்ம வணங்குறதுலாம் கடவுள் கிடையாது, இந்த மாதிரி ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது என்பதை சொல்ல நினைக்கிறாங்க. அது சொல்வதற்கு முன்னாடி ஒரு பீடிகையை போட்டுட்டு சொல்கிறாங்க. என்ன பீடிகை என்று கேட்டால், நான் உங்களெல்லாம் அழைத்திருக்கிறேன்,
ஒரு இந்த மலைக்கு பின்னாடி, சஃபாங்கிற மலை குன்றுக்கு பின்னாடி ஒரு பெரிய எதிரிகள் கூட்டம் உங்களை தாக்குவதற்காக படையெடுத்து வருகிறதுன்னு நான் கூட சொல்கிறேன். நீங்கள் நம்புவீங்களா? இந்த பக்கம் மலை இருக்கிறது, மலையில் ரசூல்லா நிற்கிறாங்க, பின்னாடி உள்ள ரசூல்லாவுக்கு தெரியும், திரும்பி பார்த்தா கீழே உள்ளவங்களுக்கு அந்த உயரமான மலைக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியாது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் அதை பார்க்க முடியல, நான் பார்த்து விட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு தயாராக வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அப்போ அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? மா ஜர்ரம்னா அலைக்க இல்லா சிதுக்கா, நீங்கள் பொய் சொல்லி பார்த்ததே இல்லையே, உண்மையை தவிர வேறு எதையும் நீங்கள் சொல்லி நாங்கள் பார்த்தது இல்லையே, நம்புவோம். அந்த படை வருவதை நாங்கள் கண்ணால் பார்க்காவிட்டாலும் நீங்கள் சொன்னால் உள்ளதை தான் சொல்லுவீங்க. ஏன்னா 40 வருஷமாக பார்க்குறாங்க. அப்போ 40 வருஷம் இந்த வாழ்க்கையை பார்த்துட்டு குடும்பத்தாரெலாம் சொல்கிறாங்க, உண்மையை தவிர நான் வேறு எதுவும் நீங்கள் சொன்னது இல்லை, நம்புவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இதை நம்புறீங்கல்ல, அப்போ இறைவனிடமிருந்து ஒரு மகத்தான எச்சரிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறது, நீங்கள் அதை பார்க்கவில்லை. அல்லாஹ்விடமிருந்து எனக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது, ஒரு இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர எதை வணங்கக்கூடாதுங்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இதை அந்த கல்லையும் மண்ணையும் வணங்குற மக்களுக்கு ஜீரணிக்க முடியல. அவங்களுக்கு அல்லாஹ் வணங்குறது பெரிய அப்ஜெக்ஷன் கிடையாது, அல்லாஹ் வணங்குவாங்க. அல்லாஹ்வோட இன்னும் பலரை வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை மறுக்கிற கூட்டம் கிடையாது, அல்லாஹ் மட்டும் என்பதில் தான் அவங்களுக்கு மறுப்பு இருந்தது. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லும் பொழுது உறவினர்கள்ட்டையே கடுமையான ஒரு எதிர்ப்பு கொந்தளிப்பு வருகிறது. அதில் பெரிய கொந்தளிப்பு எதிர்ப்பு எங்கே இருந்து வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப நேசம் வைத்திருந்த அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ லஹபிடமிருந்து வருகிறது. அபூ லஹப் ரசூலுல்லாஹ் மேலே அவ்வளோ பிரியம். எந்த அளவுக்கு பிரியம் என்று கேட்டால், தன்னுடைய சகோதரருக்கு அப்துல்லாவுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்து விட்டது, முகமது என்ற ஒரு குழந்தை பிறந்து விட்டதுங்கிற செய்தியை சொன்ன உடனே அந்த செய்தியை தன்னிடத்தில் சொன்ன அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்து விடுகிறான் அபூ லஹப். அபூ லஹப்கிட்ட ஒரு அடிமை பெண் சுவைபான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அபூ லஹப் என்ன பண்ணுறான், பயங்கர சந்தோஷத்தில், நம்ம சகோதரருக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிற சந்தோஷத்தில் அந்த செய்தியை சொன்னதுக்காக ஒரு அடிமைன்னா நீ பெரிய பெருமதி, மனிதர்கள் விலைக்கு விற்கப்பட்ட ஒரு காலத்தில் அடிமை என்று கேட்டால் பல லட்சங்களுக்கு அது ஓடும், 50-60 லட்சத்துடைய மதிப்பு இந்த காலத்தை கணக்கு பண்ணால் வரும். அவ்வளோ பெருமதியான அந்த அடிமையை என்ன செய்கிறாங்க, நீ இன்னையிலேருந்து அடிமை கிடையாது, போ, உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்று சொன்னால் எவ்வளோ பிரியம் இருக்கும் ரசூலுல்லாஹ் மேலே. அந்த குழந்தை பிறந்து விட்டதற்காக வேண்டி அவ்வளோ சந்தோஷப்படுகிறான் அவன். அப்படியான ஒருத்தன் என்ன செய்கிறான்னா முதல்ல எந்திரிக்கிறான். இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல் என்று அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உயிரை வைத்திருந்தான், அவ்வளோ அன்பு வைத்திருந்தான். இந்த நியூஸ் சொன்ன உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால், தப்பல்லக்க சாயிரல்யம் அலிஹாதா ஜமாத்தனா, காலமெல்லாம் உனக்கு நாசம் ஏற்படட்டும், இதற்குத்தான் கூப்பிட்டாயா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை வாரி வீசி இந்த கடும் சொல்லை சொல்லுகிறான். அபீ லஹப் என்கிற அந்த வசனம் இறங்குகிறது. அபூ லஹபுடைய கரங்கள், அவர் நாசமாக போக மாட்டார், நீ தான் நாசமாக போவே என்று அவனை கண்டித்து அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு அத்தியாயத்தை அருளுகிறான். இதில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சொந்தக்காரங்க மதித்தாங்க, அன்பு வைத்திருந்தார்கள். அதுக்கு அடையாளம் தான் அந்த அபூ லஹப் அடிமையை விடுதலை செய்தது. அவ்வளோ அன்பு வைத்திருக்கும் பொழுது கூட இந்த செய்தியை சொல்கிறாங்கல்ல, இது உள்ள கொண்டு போய் சேர்க்கிற சக்தி ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தால் அந்த குடும்பத்திலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கா? அபூ லஹப் வைத்திருப்பானா? இந்த செய்தி உள்ளத்தில் போய் செலுத்த வேண்டியதானே. ஒரு பெரியார் நம்ம உள்ளத்தில் சொல்லி சேர்த்து வைத்து விடுவார், நம்ம உள்ளத்தில் உள்ள கசப்பை நீக்கிடுவார், அவர் வாயிலிருந்து வருவதற்கு பவர் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளா படிக்கிற குர்ஆன் வசனத்தை விட ஒரு பெரியார் வாயிலிருந்து அந்த வசனம் வரும் என்று சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறது நம்பி தான் நம்மெல்லாம் போய் முறையீடு வாங்குகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது, அது என்ன செஞ்சு ஏதாவது மாற்றம் செஞ்சிச்சா, உள்ளத்தில் போய் சென்று அடைஞ்சிச்சா? அது கடும் கோபத்தை தான் ஏற்படுகிறது. அப்போ உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருந்திருந்தால் அவங்க சொன்னவன ஆமன்னா சல்லம்னான்னு இருப்பாங்க, ஏற்றுக்கொண்டோம் கட்டுப்பட்டோம் என்று விடுவார்கள். அந்த உள்ளங்களை கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடையவே கிடையாது. அப்போ ரசூலுக்கு கிடையாது என்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய மகான்கள் எப்படி என் உள்ளத்தை உங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துவாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஆசைப்படத்தானே செஞ்சாங்க. தன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடணும்னு ஆசைப்பட்டாங்க, சொன்னாங்க. அது ஏதாவது பயன் தந்துச்சான்னா, யாருக்கு அல்லாஹ் நாடுனான்னு அவங்களுக்கு பயன் தந்துச்சு, யாருக்கு நாடவில்லை இன் அல ருசுல் இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்களுடைய வேலை
தெளிவாக சொல்கிறது மட்டும்தான். சொல்ல வேண்டியது உங்கள் வேலை. உள்ளத்தில் கொண்டை சேர்க்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரவே இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சத்தியம் செய்யும்போது லா ஓ முகல்லிபில் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவன் மீது ஆணையாக என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய சிவத்து ஒரு சிவத்து என்னவென்று கேட்டால் முகல்லிபுல் குலூப்னு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர். கல்பு இருக்கிற உள்ளம் அதை புரட்டக்கூடியவன். இப்படி ஒரு காலையில் நல்லவனாக இருப்பான், சாயந்தரம் கெட்டவனை போயிடுவான், தேரவே மாட்டான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனை மாறி போயிடுவான். இவனா இப்படி அப்படி எத்தனை பேரை பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை நல்லவனை பார்த்துட்டு இவனா இப்படின்னு கெட்டவனா போகும்போது ஆச்சரியப்படுறீங்க. எத்தனை கெட்டவன் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டவன் அவன் நல்லவனாக மாறும்போது ஆச்சரியப்படுறீங்க. ஏன்? அப்படி தான் அவனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது தேர மாட்டான்னு நீங்கள் நினச்சிங்க. அல்லாஹ் அந்த செய்தியை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்க நாடி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்து விடுகிறது. அப்போ அல்லாஹ் இந்த நோய்க்கு மருந்து என்ன? உங்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது என்று சொன்னால், எந்த அல்லாஹ் உள்ளத்தை கையில் வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹ்விடத்தில், இறைவா இந்த தீமையிலிருந்து நான் விடுபட முடியவில்லை, எனக்கு இதில் ஈடுபாடாக இருக்க முடியவில்லை, இறையச்சத்தோடு வாழ முடியவில்லை என்று சொல்லி அவனிடத்தில் சரணாகதி அடைந்து அவனிடத்தில் நீங்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்வது தான் இந்த நோய்க்கு மருந்தே தவிர, அவன் மருந்து இல்லாதவன்கிட்ட போய் மனுஷன்கிட்ட போய் இறைவன் மாதிரி நினைத்து கொண்டு இறைவன் அதான் அர்த்தம். நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய் மகான்கிறவன்கிட்ட போய் என் உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க என்று சொன்னால் அவன் எங்க அல்லாஹ்வுடைய ரெண்டு விரலுக்கு மத்தியில் இருக்கிறான். கைஃப யஷா, விரும்புற மாதிரி மாற்றி விட்டுருவான். இப்படி உள்ள மேலாக்கி விட்டுருவான், மேல உள்ள கீழாக்கி விட்டுருவான். தான் எல்லாருடைய உள்ளங்களும் இருக்கு என்று சொல்லும் பொழுது நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுக்க கஷ்டம். மனைவி 3 மனைவி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு மத்தியில் சமமாக நடக்கணும். பல மனைவி ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் சமமாக நடக்க வேண்டும். எதில் சமமாக நடக்க வேண்டும்? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, உடை, மற்ற அவர்களுடைய தங்கக்கூடிய நாட்கள், இதெல்லாம் சமமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இது பொதுவான சட்டம். என்னதான் சமமாக இருக்கிறதா இருந்தாலும் சிலர் மீது கூடுதல் அன்பு இருக்கும். சிலர் 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவி எல்லாருக்கும் சமமாக எல்லாம் செஞ்சிருவான். மனசில் என்ன இருக்கும்னு கேட்டால் ஒரு ஆள் மீது அதிகமான அன்பு இருக்கும், ஒரு ஆள் மீது அன்பு குறைவாக இருக்கும். இது நம்ம கையில் உள்ளதா? நம்மளா திட்டமிட்டு செய்கிறது கிடையாது. இந்த ஒருத்தர் மீது அன்பு வர்றது, அன்பு வராமல் போவதெல்லாம் நம்ம கண்ட்ரோலை மீறிய விஷயம் என்று நம்மளே வழங்கி வைத்திருக்கிறோம். நம்ம பெத்த பிள்ளை 4 பிள்ளை இருக்கும், 4ஐயும் சமமாக நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். சில பிள்ளை தாய்க்கு ஒரு பிள்ளை மேலே பாசம் கூட இருக்கும், தகப்பனுக்கு வேற ஒரு பிள்ளை மேலே பாசம் இருக்கும். சொல்ல போனால் லாஜிக் இல்லாமலாம் பாசம் வரும். எவன் தருதலை தேர மாட்டான்னு நினைக்கிறான் அதை ஒருத்தன் விரும்புவான். நல்ல பிள்ளையாருக்கு அது பிடிக்காது. அவனுக்கு பொதுவாக நல்லது தானே விரும்பினேன். நல்லது 4 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும், சாலிகான பிள்ளைன்னு ஊரில் பேர் வாங்கியிருப்பான், அவனை தகப்பனுக்கு பிடிக்காது. ஒருத்தர் மகா கெட்ட பேரை வாங்கியிருப்பான், அவனை தான் கொஞ்சுவான், அவன் மேலே செல்லமாக இருப்பான். ஏன் அப்படி செய்கிறான்டா? பிளான் பண்ணி செய்கிறது இல்லை, நம்ம கையில் இது கிடையாது. ஒருவரை நேசிக்கிறது, நேசிக்காமல் இருக்கிறதெல்லாம் அல்லாஹ்வா பார்த்து போடுறது. அவன் நினைத்தால் யார் மீது யாரை பற்றிய நேசத்தை ஏற்படுத்தி விடுவான். அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள்ட்ட நடக்கும் பொழுது ஆயிஷா நாயகியின் மீது கொஞ்சம் கூடுதல் அன்பாக இருப்பார்கள். அன்பு, அந்த கொடுக்கல் வாங்கல் மற்ற இதெல்லாம் சமமாக இருப்பார்கள். அப்போ அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, இறைவா என் கண்ட்ரோலில் உள்ள விஷயத்தில் நான் சரியாக நடந்து கொள்கிறேன். கண்ட்ரோலில் உள்ள விஷயம்னா என்ன? அவர்களை உலக விஷயத்தில் கவனித்துக் கொள்கிற, பாரபட்சம் இல்லாமல் நடத்துகிற விஷயம், இதில் நான் சரியாக நடந்து கொள்கிறேன். ஒலா து ஆஹிதுனி ஃபீமால அம்லிக்கு, என் கைவசத்தில் இல்லாத ஒன்றுக்கு பிடித்து விடாத. எல்லாரும் என்னை சமமாக நேசிக்க முடியல, ஒரு ஆள் மேலே நேசம் கூடுதலாக இருக்கிறது. அது நானாவா செய்கிறேன்? நீ செய்கிற. நானா பிளான் பண்ணி ஒரு ஆளை கூட நேசிக்கவில்லை, ஒருவர் மீது அன்பை நீ அதிகமாக போட்டு விடுகிறாய். அப்போ இது என் கையில் இல்லைங்கிறாங்க. இதில் என்ன விளங்குறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தங்கள் உள்ளத்தை தங்கள் கண்ட்ரோல் செய்ய முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உள்ளம் தானே, நம்ம நினைக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிடுவோம், எல்லாம் சமமாக விரும்புவோம், சமமாக இல்லை நடக்க சொல்றான்ல, அதனால் நேசத்தையும் சமமாக ஆக்கிக் கொள்வோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டார்களா? இல்லை, அது உன் கையில் உள்ளது. ஆனால் இது கொஸ்டின் பண்ணிடாது. என்ன கேட்குறாங்க? இந்த விஷயத்திற்காக இதை ஒரு பாரபட்சம் நினைத்து என்னை பிடித்து விடாதே, நானா செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அவர்கள் விரும்பியபடி எல்லாம் என்ன செய்ய முடியாது, தன் உள்ளத்தையே
கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் நாடினால் அந்த மாதிரி செய்து கொடுப்பான். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறோம் என்று சொன்னால், பெரியார் மகான் என்று சொல்லுவது எல்லாமே பித்தலாட்டம், ஏமாத்துகிறார்கள். அவங்களெல்லாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த முடியாது. எவனுடைய கண்ட்ரோலில் கல்பு இருக்கிறது அவன்கிட்ட சரணடைங்க. யார் உள்ளத்தில் அந்த கண்ட்ரோலை வைத்து கொண்டிருக்கிறானோ அவங்ககிட்ட கெஞ்சுங்க, அவங்ககிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்க, அழுது நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் அந்த நோயை நீக்குவான். எந்த தீமையிலிருந்து விடுபட முடியவில்லையோ அதிலிருந்து அல்லாஹ் உங்களை நீக்குவானே தவிர எந்த பெரியாரும் மகானும் என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து உங்களை மீட்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த துஆவெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த மனித குலத்திலேயே மிக அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் என்று குர்ஆன் ஹதீஸிலிருந்து பார்த்தால் முதலிடத்தில் யார் இருக்கிறா? இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விட இப்ராஹிம் நபியை தான் குர்ஆனில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்லையும் இருக்கிறது. எந்த அளவுக்கு அவருக்கு சிறப்பு இருக்கிறது? அத்தஹியாத்தில் கூட அவருக்கு நம்ம துவா செய்யணும். எப்படி கேட்குறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு துவா அருள் செஞ்சது போல எங்க நபிக்கு அருள் செய்வான்னு கேட்குறோம். யாருக்கு அருள் கூட? அவருக்கு ரொம்ப அருள் செஞ்சுவிட்டார். எங்க நபிக்கு அந்த மாதிரி செய்ய நம்ம கேட்குறோம். இப்போ யாருக்கு அருள் அதிகம்? அத்தஹியாத்தில் ஒவ்வொரு நாளும் ஒத்துக்கொள்கிறோம்ல. தொழுகையில் ஓதுற அத்தஹியாத்தில் என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல எங்க நபிக்கு அருள் புரிவாயாக. அப்போ எவ்வளோ பெரிய இடம் இருக்கு. அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீல், ஹலீல்னா நண்பன், உற்ற நண்பன், ஃப்ரெண்டு. நண்பனா மனிதனுக்கு அல்லாஹ் நண்பனாக இருக்க முடியுமா? மனுஷனுக்கு மனுஷன் நண்பனாக இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு நண்பனாக யாரும் இருக்க முடியாது. தன் இனத்தில் தான் நட்பு வரும். அல்லாஹ்வுக்குன்னு ஒரு இனம் இருக்குது. அல்லாஹ் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நட்பாக இருந்து கொள்ளலாம். அவன் ஒருத்தன் சிங்கிள், தனித்தவன். அவன் தனித்தனாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு யாரும் நண்பனாக இருக்க முடியுமா? நான் முடியாது. ஆனாலும் தன்னுடைய அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிற இறைவன் என்ன செய்கிறான்டா, மனிதர்லேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நீ எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் யாருக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது? இப்ராஹிம் நபிக்கு. ஹலீல் உல்லான்னு அவருக்கு பேர். இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் நினைச்சிட்டான் ஹலீலாக, ஃப்ரெண்டாக, நண்பனாக ஆக்கி கொண்டான். அவ்வளோ பெரிய இப்ராஹிம் நபி அவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இப்ராஹிம் நபி அவர்கள், அவங்க தகப்பனாருக்கு சத்தியத்தை சொல்கிறார். தந்தையே, யா அபதி லிம தாபுது மாலா யஸ்மோ ஒலா யுபுசிர் ஒலா யுகுனியான்க செய்யா. பார்க்காத கேட்காத உனக்கு எந்த பயனும் தராததை போய் என் வணங்குற. தந்தையே, நீ ஒன்றை வணங்குகிறாய், அது பார்க்காது. நீ ஒன்றை வணங்குகிறாய், அது காதால் கேட்காது. நீ ஒன்றை வணங்குகிறாய், அதுக்கு எந்த ஒரு நன்மை உனக்கு செய்யாது. இதை போய் வணங்கலாமான்னு என்ன செய்கிறார்? தந்தைக்கு போதனைக்கு மேலே போதனைக்கு மேலே போதனைக்கு மேலே என்ன செய்கிறார்? சொல்கிறாரு. தந்தை உள்ளத்தில் ஏறனுச்சா? யார் வாயிலிருந்து வருது? அல்லாஹ்வுடைய ஹலீல் வாயிலிருந்து வருது. இந்த போதனை உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆட்களுடைய வாயிலிருந்து வரவில்லை. அல்லாஹ் யாரை நண்பராக ஆக்கி கொண்டானோ அந்த நண்பர் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அது காதுக்குள்ளே போய் இதயத்தை போய் தைப்பதாக இருந்தால் அடுத்த நிமிஷம் அவர் ஆமன்னான் இருப்பார், லா இலாஹ இல்லல்லான்றுவார். தகப்பனார் அவர் நினைஞ்சாரு, நீ ஊரை விட்டு இங்கே வீட்டுக்கு வராது, விரட்டி விட்டுருவோனே, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஓடிப்போ என்று அவரை விரட்டி அடிக்கிற அளவுக்கு ஒரு கோவப்படுகிறார். ஓஹ்ஜுர்னி மலியா, கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டு ஒதுங்கிட்டா தொலைஞ்சு போய்விடு, இதையே சொல்லிக்கொண்டு திரிகிறாய் என்று இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் சொல்றார். ஒரு தந்தை மகன் நேர்வழி அடையணும் என்பதை தந்தை நேர்வழி அடையணும் என்பதை மகனோட யார் விரும்புவா? நீங்கள் நேர்வழி அடையணும்னு ஒரு ஷேக் நினைக்கிறாருங்களா? அவர் யார்? உங்களுக்கு மாமனா, உங்களுக்கு மச்சானா, உங்கள் தந்தையா, அதில் பெரியவாப்பாவா? அவன் ஏன் உண்மை அக்கறைப்பட போகிறான்? யாருக்கு அதிக அக்கறை இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தந்தை, தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு அக்கறை ஜாஸ்தியாக இருக்குமா இல்லையா? அவ்வளோ அக்கறை கொண்ட இப்ராஹிம் நபி அவர்கள் அக்கறையோடு அவருக்கு பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். ஈடுபடலையே கடைசி வரைக்கும் நரகவாதி. எந்த அளவுக்கு ஈடுபடவில்லை என்றால் அல்லாஹ் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டான். தந்தை பாசத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்கிறார், இறைவா என் தந்தை சொல்லு கேட்க மாட்டேங்கிறாரு, அவரை நீ மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாரு. அல்லாஹ் கடும் கோபமாகிடுச்சு. அந்த விஷயத்தில் அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளோதான் கலீலாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு நியதி இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி நபி வந்தான்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். நீ எப்படி பாவ மன்னிப்பு கேட்ப? ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டேன், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற ஆளுக்கு பாவ மன்னிப்பு கேட்கல. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி அன் மோயிதத்தின் வாதஹா ஈயாஹு. இப்ராஹிம் நபி தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடினார். ஃபலம்மா தபையன அன்னஹு அதுல்லில்லா, அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, அதை வாபஸ் வாங்கிக்கோ. அல்லாஹ் நான் மன்னிப்பு கேட்கல, உன்னுடைய எதிரின்னு நினைக்காமல் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லிட்டார். தகப்பனுக்கு மன்னிப்பு கேட்டதை. அப்போ தகப்பனாருக்கு அவ்வளவு சொல்லியும் கூட அவர் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்து மரணித்து விட்டார். இதில் என்ன வழங்குறீங்க?
அவர் ஏன் இந்த உள்ள தன்னுடைய தந்தையை சரி பண்ண முடியலை? நீங்கள் எவனோ ஒருத்தவங்களை வந்து பக்குவப்படுத்திடுவான்னு நினைக்கிறீங்க. பெத்த தந்தையை அல்லாஹ்வுடைய ஹலீலுக்கு பக்குவப்படுத்த முடியவில்லை, அல்லாஹ்வுடைய நண்பருக்கு பக்குவப்படுத்த முடியவில்லை. அப்போ உள்ளங்களில் போய் உங்களையெல்லாம் சரி பண்ணி உங்களை ஒழுங்குபடுத்தி உங்களை நேர்வழி பெற்றவர்களாக மாற்றுறதுங்கிற பவர் வந்து எப்படி மனுஷன் கையில் இருக்கு? அவனே அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணவனா இருப்பான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நீங்கள் பக்குவப்பட்டவனை எதை வச்சு நினைக்கிறீங்க? ஒரு ஜுப்பா வச்சு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய தாடியை வச்சுக்கொண்டு சொல்கிறீர்கள். அவர் பள்ளிவாசலும் தஸ்பீ மணியுமா இருக்கிறத வைத்துக்கொண்டு நல்லவன்னு சொன்னீங்களே தவிர அவர் எல்லா கசட்டையும் விட்டு தூய்மையாகி பக்குவப்படுத்துகிற ஆள்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவே நமக்கு நம்மளாம் நினைத்து கொடுக்குறோம் இவர் பக்குவமான ஒரு ஆள். என்ன பக்குவம் வகி வந்துச்சு அவங்களுக்கு பக்குவமான ஆள்னு? பக்குவமான ஆள் என்பதற்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அடையாளம் என்ன? வெளி தோற்றம். சில தோற்றங்களை பார்க்குறீர்கள், இந்த தோட்டத்தில் ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆள், பெரிய தலைப்பாலம் கட்டியிருக்கிறாரு, ஜிப்பாவெல்லாம் போட்டிருக்க, இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்களே தவிர அவர் உள்ளம் பக்குவப்பட்டு நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. அதே மாதிரி வந்து நூஹ் நபியுடைய வரலாறு இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சது தான். இதை வேறு வேறு விஷயத்துக்கு பார்த்தோமே தவிர இந்த நம்மளை பக்குவப்படுத்துகிற ஒரு பவர் மனுஷனுக்கு இல்லை என்பதற்கு இதில் ஆதாரம் இருக்கிறது. இந்த கோணத்தில் இந்த சம்பவத்தை இன்னும் பார்ப்பதில்லை, இந்த கோணமும் இருக்கிறது. நூஹ் நபி யார்? அவர் நபிமார்களே, சொல்லப்பட்ட நபிமார்களே அதிக காலம் வாழ்ந்தவர். 950 வருஷ காலம் பிரச்சாரமே பண்ணியிருக்கிறார். அப்படின்னா ஒரு 1000 வருஷமாவது வாழ்ந்திருப்பார். ஒரு 50 வயசில் பிரச்சாரம் ஆரம்பித்தார்னா ஒரு 1000 வருஷம் 1100 வருஷமாக வாழ்ந்திருப்பார். அந்த மக்கள்கிட்ட வந்து லபிதபீஹிம் அல்ஃபசனத்தின் இல்லா ஹம்சீனா ஆமா 1050 ஆண்டுகள் குறைவாக அந்த மக்களிடத்தில் அவர் இணைஞ்சார், வசித்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ 950 வருஷ காலம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. யார் பண்ணுறார்? நபி பண்ணுறாரு. ஒரு நாள் 2 நாள் பண்ணாலே சத்தியத்தை ஏற்றுக்கிறோம் வந்துடுறான். ஆனால் நூஹ் நபி வந்து 950 வருஷ காலம் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. நபி சொல்லுவது எப்படி இருக்கு? நம்ம சொல்கிற மாதிரியா இருக்கும்? எவ்வளோ தெளிவாக இருக்கும், எவ்வளோ இஹ்லாஸாக இருக்கும், எவ்வளோ விவரமாக இருக்கும். நம்மளை மாதிரி அவர் நபி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லையா? அவருடைய பிரச்சாரம் வந்து கண்டிப்பாக உள்ளத்தை தைக்கிற அளவுக்கு தரமானதாக இருக்கும். இஹ்லாஸாக உள்ளத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும், வெறும் வாய் வார்த்தையாக இருக்காது. அது 950 வருஷம் செஞ்ச பிரச்சாரம் ஏன் சென்று அடையலை? ஏன் மிகச்சிலர் தானே வந்தாங்க? அவருடைய பெத்த மகன் வந்தானா? 950 வருஷமாக மகனுக்கு சொல்கிறாருங்க, அந்த மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் கூப்பிடுறாரு. கப்பலெல்லாம் செஞ்சு அல்லாஹ் வந்து கப்பலில் ஏறிக்க இனிமேல் தேர மாட்டாங்க என்று அறிவித்த பிறகு கப்பலை தயார் பண்ணி ஏறி கொள்கிறாரு. மேலேருந்து மழை கொட்டுகிறது, கீழேருந்து வெள்ளம் பொங்குகிறது, அப்போ கடல் கொந்தளிக்கிறது, அப்புறம் கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் கடைசியாக கூப்பிட்றாரு மகனை, யா புனை ஏற்கம் ஆனா வளாத்தக்கும் ஆள் காஃபிரின், மகனை என்னோடு ஏறிக்கொள், காஃபிராக இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஏறிக்கொள், இந்த ஏகத்துவை ஏற்றுக்கொண்டு ஏறிக்கொள்னு கூப்பிட்றாரு. அவன் என்ன செஞ்சான்? அது நடக்காது. இந்த கடைசி அல்லாவுடைய அத்தாட்சியை பார்த்து கூட வரமாட்டேன்ட்டான். நபி சொல்கிறாரு, அல்லாவுடைய அத்தாட்சி கண்ணு முன்னாடி மழை பெய்யுது, கப்பல் மிதக்கிறது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஏறிக்கொண்டே வருகிறது. அப்போ என்ன செய்யணும்? அவன் இந்த காட்சிகளை கொண்டாவது படிப்பினை பெற்றிருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்னா, சாவி இலாஜபலின் யாசிமுனி மினல் மாய், இந்த வெள்ள பிரளயத்திலிருந்து காத்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மலை உச்சியில் நான் ஏறிக்கிறேன், நீ கப்பலில் ஏறிக்க, நான் மலைக்கு மேலே போயிடுவேன். அதுக்கு மேலேயும் தண்ணி போயிடுச்சு. அப்போ ஹால பைனஹும் மௌஜு கான மினல் முகரக்கீன், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை ஒன்று வந்தது, மூழ்கடிக்கப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் அப்படி நடந்தது? ஏன் நூஹ் நபியுடைய பிரச்சாரம் அது மகனுக்கு போய் சென்று அடையலை? அடையாது. சொல்கிறது அவர் வேலை, அவ்வளவுதான். கொண்டு போய் சேர்க்குற அல்லாவுடைய வேலை. நம்ம நபிமார்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்லு, பெத்த மகனுக்கு வரணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்காதா? ஒரு நபி மற்றவன்லாம் வர்றதை விட என்ன ஆசைப்படுவார்? என் புள்ள வரணும், என் பொண்டாட்டி வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? அது நூஹுடைய மனைவியும் கூட வரலையே. நூஹ் நபியுடைய இந்த மகனும் வரவில்லை. ஒரு மகன், எத்தனை மகன் வரலாறுல கிடைக்கல, ஒரு மகன் தான் சொல்லப்படுகிறது, அவன் வரவில்லை. அவருடைய மனைவிட தினசரி அவங்களை சந்தி நெருக்கமாக இருப்பார்கள். தனியான சொற்பொழிவு வேற, தனியான நேரத்தில் வேற மார்க்கத்தை சொல்லுவார்கள். எவ்வளோ பக்குவப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? இல்லைன்ட்டான்ல குரானில் சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராத் நூஹின் வம்ராத் லூத், நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் கெட்டவங்களுக்கு ஒரு மாடலாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். கானத்தா தஹத் அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, இந்த 2 பெண்களும் சாலிகான அடியார்களுக்கு மனைவியாக இருந்தார்கள். நூஹ் நபிக்கு மனைவியாக இருந்தார்கள், லூத் நபிக்கு மனைவியாக இருந்தார்கள். ஃபஹானத்தாகுமா, அவங்க 2 பேரும் அவருக்கு மோசடி செய்தார்கள். பலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, அந்த 2 நபிமார்கள் தங்கள் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. வகீலதுகுலன் நாரமா தாகிலீன், நரகத்திற்கு போங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நூஹ் நபியன் தன் மனைவிக்கு 950 வருஷம் சொன்னார், கேட்கல.
கட்டிய மனைவிக்கு 950 வருஷ காலம் சொல்லுகிறார், எடுபடலை. லூத் நபி அதே மாதிரி சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்ல போனால் லூத் நபியுடைய பிரச்சாரம் கண்டிப்பாக எடுபடணும். ஏன் எடுபடணும்? அவருடைய முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டால் அந்த ஓரினை சேர்க்கை கண்டிக்கிறார். இந்த ஓரினை சேர்க்கை சமுதாயத்தில் இருந்தால் யார் பாதிக்கப்படுவா? பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒரு ஆணுக்கு ஆண் அந்த மாதிரியான ஒரு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் பெண்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காமல் போய்விடும். அந்த கான்செப்ட் லூத் நபிக்கு முக்கியமான கான்செப்டாக இருக்கிறது. அதை சொல்லும் இந்த பெண்ணு, அவருடைய மனைவி அவருக்கு எதிராக நிற்குது, துரோகம் செய்கிறது. அப்போ தனிப்பட்ட ஒரு பெண் என்ற வகையில் சிந்தித்து பார்த்தால் கூட இவங்க செயல் வெறுக்கத்தக்க செயல் என்று சொல்லி வெறுத்து கணவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்க வேண்டும். கணவர் என்கிற காரணத்தினால் சப்போர்ட்டாக இருந்திருக்க வேண்டும். இறை தூதர் என்ற காரணத்தால் அந்த செய்தி போய் சேர்ந்திருக்க வேண்டும். உள்ளத்தில் சேர்ந்துச்சா? சேரலை. அப்போ நம்ம என்ன விளங்கணும்? இந்த பையத்துக்கெல்லாம் அடிப்படை எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம உள்ளங்களை சரிபடுத்தக்கூடிய சக்தி மனிதன் கையில் இருக்குன்னு நினைக்கிறோம்ல, இருந்தால் நபிமார்கள்ட்ட இருந்திருக்கணும். நீங்கள் நினைக்கிற மகான்களை விட இவங்கெல்லாம் பெரிய ஆளுக்கு இல்லையா? இவங்கெல்லாம் பெரிய ஆளுக்கு என்பது கன்ஃபார்ம். நீங்கள் நினைக்கிற பெரிய ஆட்கள்லாம் பெரிய ஆட்களும் அல்லாவுக்கு தான் தெரியும். நம்ம எத்தனை பேர் மகான் நினச்சிருப்போம், நரகத்து கொல்லிக்கட்டையாக இருப்பான், அங்கே உன தான் தெரியும். எத்தனை பேர் நரகத்து கொல்லிக்கட்டை நினைப்பீங்க, அவன் சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸில் போய் இருப்பான், அங்கே உன தான் தெரியும். அப்போ ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா என்று நமக்கு தெரியாத ஒருத்தன் போய் கேட்குறோம். நல்லவர்கள் தான் என்று தெரிந்தவர்களுடைய நிலைமை என்ன? நூஹ் நபி நிலை என்ன? லூத் நபி நிலை என்ன? இப்ராஹிம் நபி நிலை என்ன? நபிகள் நாயகத்தின் நிலைமை என்ன? அதனால் இந்த பையத்துங்கிற வகைக்கு அந்த நோய்க்கு ஆழ்ந்தா முடிஞ்சு போச்சு. இதை நினச்சதெல்லாம் செய்ய வச்சிருவான். அல்லாஹ் ஒருத்தன் உங்களை ஏமாற்ற மாட்டான். மனுஷன் வந்து இந்த மாதிரி பக்குவம் நான் பண்ணுறேன்னு வந்தான் என்று சொன்னால் உங்களை கெடுத்து நாசமாக்கி தப்பான விஷயங்கள்லாம் மார்க்கம்னு சொல்லி அல்லாவை விட்டு வெளியேற்றி அவனுக்கு கட்டுப்படக்கூடிய அடிமைகளாக உங்களை மாற்றி விடுவார்கள். பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த பையத்து என்பது. இது குறித்து இன்னும் சில கூடுதல் விவரங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கொரோனாவுடைய 2வது அலைவரிசை அதிகரித்து வருகிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லி நாளை முதல் பழையபடி தளர்வுடன் கூடிய ஊரடங்கு அறிவித்திருக்கிறார்கள். முழு ஊரடங்கு இல்லை, ஓரளவுக்கு தளர்வுடன் கூடிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு 200 பேர் வரக்கூடிய இடமாக இருந்தால் 100 பேர் தான் வரணும். பாதிக்கு பாதி மக்கள் கூடுவதாக இருந்தால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகமூடி போட வேண்டும், மாஸ்க் போட வேண்டும். இந்த மாதிரியான கடைகளுக்கு வரும்போது கைகளெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்குரிய அந்த கிருமி நாசினிகளை பயன்படுத்த வேண்டும். இது மாதிரி திருமணங்களுக்கு வந்து அதிகபட்சம் 100 பேருக்கு மேலே அதிகமாக வரக்கூடாது. ஜனாசாவுக்கு வந்து 50 பேருக்கு மேலே வரக்கூடாது. நாளையிலிருந்து அமலாகிறது சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி கடைகள் வந்து வணிக நிறுவனங்களாக இருந்தால் அவங்க இடைவெளியை கடைப்பிடித்து என்ன செய்யலாம்? வியாபாரம் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்கிறாங்க? அதெல்லாம் பண்ணிக்கொள்ளலாம். அதில் 11 மணி வரைக்கும் கூட பண்ணலாம். கடைகள் என்ன செய்யலாம்? இரவு 11 மணி வரைக்கும் கூட நீங்கள் தொழிலை நடத்தி கொள்ளலாம். ஆனால் என்ன கண்டிஷனாக இருக்குன்னு, சமூக இடைவெளியை கடைப்பிடித்து ஒட்டிக்கிட்டு நிற்காமல் கடையில் போய் நின்றா கூட டிஸ்டன்ஸை பயன் பண்ணி என்ன செய்யணும்னு போட்டிருக்கிறாங்க. இது பொதுவாக இதெல்லாம் வந்து பொய்யான காரணங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இருந்தாலும் உலக சுகாதார மையம்லாம் சொல்லுற காரணத்தினால, ஐநா சொல்கிற காரணத்தினால எல்லா நாடுகளும் இதை கடைப்பிடிக்கிறார்கள். அதில் வந்து நமக்கு நம்பிக்கையில், ஆனால் அரசாங்கம் சொல்லும்போது கட்டுப்படணுங்கிறதுக்காக ஒரு மாஸ்கத்துக்கு மாட்டிக்கொள்கிறோம். இதனாலெல்லாம் இல்லை, விஞ்ஞானபூர்வமாக காற்று வழியாகத்தான் பரவுகிறன்ட்டாங்க. நீ மாஸ்க் போட்டாலும் போகிறோம், போடாட்டாலும் போகிறோம். ஆனால் போடாட்டி ஃபைன் போடுவாங்கிறதுக்கான்னு போட வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பயந்துக்கிட்டு போடுறது இல்லை, நம்மளாம் போடுவோம், அதை விட்டுருங்க. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது இப்போ இருக்கிறது என்ன? தேர்தல் முடிஞ்சிருக்கு, இருக்கிறவனுக்கு பவர் கிடையாது. ஏன்னா கவுந்துருமா கவுராதான்னு அவன் தலையிட மாட்டானுவோம். இந்த இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு காபந்து அரசாங்கமாக இருக்கிறது. தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு வேற ஒருத்தன் வந்து விடலாம், அல்ல இவனே வந்து விடலாம், அல்லது இழுபறி வரலாம், என்ன குழப்பம் வேண்டாலும் வரலாம். இந்த ஒரு நேரத்தில் அதிகாரிகள் வந்து இந்த முடிவை எடுக்கலாமா? முதல்ல தேர்தல் வரைக்கும் இந்த தேர்தலுக்கு சலுகை கொடுத்தீங்கள, எலெக்ஷனுக்காக வேண்டி இது இன்னைக்கு பரவணுதா? எப்படியும் எலெக்ஷன் நடந்து ஆகணும் என்பதற்காக வேண்டி இந்த அமைச்சர்கள், அதிகாரி, எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கூட்டங்களில் கலந்து கொண்டார்களே, இப்படி தான் கலந்து கொண்டார்களா? நாலடி இடைவெளி இப்படி தான் நின்றார்களா? அப்போ இதுக்கு முன்னாடியே பரவேறு தானே செஞ்சிச்சு. கொரோனா அதிகரித்து வருவது நேத்தானா? இல்லையே, அதுக்கு முன்னாடியே பரவி கொண்டிருந்தது, அதிகரித்து கொண்டு வந்தது. அதிகரித்து கொண்டு வந்த காரணத்தினால ஒரு எலெக்ஷன் என்ற காரணத்திற்காக தளர்த்தினாங்களா? இல்லையா? தளர்த்தியவர்கள் ரமலான் வருகிறது என்ற ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு
இரவுல வழிபாடு மட்டும் 8 மணி நேரம், டாஸ்மாக்கு எல்லா நேரமும், அது மற்ற ஷாப்பிங் மால்களுக்கெல்லாம் 11 மணி வரைக்கும், பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள்லாம் 11 மணி வரைக்கும், வழிபாட்டு தலங்கள் 8 மணி. மற்றவங்களுக்கெல்லாம் வழிபாட்டு தலம் ராத்திரியில் ஒன்றும் வேலையே கிடையாது. வேறு வேறு சமுதாயத்திற்கெல்லாம் இரவுல போய் என்ன வழிபாடு இருக்க போகிறது? தெருவில் விழாக்கள் நடத்துவார்களே தவிர தினசரி போய் இரவு பூரா வழிபாடு செய்யக்கூடிய வகையில் வேறு எந்த மதத்திலாவது இருக்குதா? இல்லை, நமக்கு தான் இருக்கிறது. இது அதிகாரிகளுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு அவசரமாக இதை போட்டது பள்ளிவாசலுக்கு 8 மணி வரைக்கும். பள்ளிவாசல் வார்த்தையை சொல்ல முடியாது, ஏன்னா ஜனநாயக நாடு மதச்சார்பற்ற முறையில் வார்த்தையை போடணும்ல. அதுக்காக வழிபாட்டு தலம் போட்டுக்குருவாங்க. அதுக்கு அர்த்தம் பள்ளிவாசல் தான். வழிபாட்டு தலம் எந்த வழிபாட்டு தலத்தில் ராத்திரியில் வழிபாட்டு இருக்கிறான்? பள்ளிவாசல் மட்டும்தான் அது கட்டுப்படும். வார்த்தை வழிபாட்டு தலங்கள். வழிபாட்டு தலங்களில் 8 மணிக்கு மேலே வழிபாட்டை முடித்து கொள்ள வேண்டும். 8 மணிக்கு முடிக்கணும்டா என்ன அர்த்தம்? 7:30 முடிக்கணும். அப்போ தான் வெளியே போகும்போது இப்படி பண்ண இல்லாட்டி. அப்போ 8 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாட்டு தலத்தில் ஒன்று சேரக்கூடாது என்று சொன்னால் இந்த அவசரத்துக்கு என்ன காரணம்? அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் உள்ளத்திலலாம் காவி இருக்கிறதா? உனக்கு என்னப்பா அவசரம்? இன்னும் 10-15 நாளில் ஓட்டு என்ன போகிற? ஆட்சியில் இப்போ எவன் வர்றான் அவன் எடுக்கிற இந்த முடிவை. நீங்களெல்லாம் ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு என்ன அதிகாரம்? ஒரு அதிகாரம் இல்லை. இந்த டெம்பரவரி ஆட்சி ஒரு குழப்ப நிலை இருக்கிறனால முடிவெடுக்கிறார்கள். இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த எலெக்ஷனுக்காக விட்டு கொடுத்தீங்க, அப்போ எடுக்க வேண்டியதானே? தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் எங்களுக்கு வழிபாடு முக்கியம் இல்லையா? உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் நடக்கணும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு தளர்த்த முடியும் என்று சொன்னால், அப்போ நாங்கள் எங்களுடைய வழிபாட்டுக்காக என்ன நம்ம வழிபாட்டில் இந்த கொரோனாக்கு வேலை இருக்குதா? இவன் சொல்லக்கூடிய எல்லா சரத்துகளையும் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரே வணக்கம் மட்டும்தான். கை கால்களை கழுவிட்டு தான் உள்ளே வர்றோம். மூக்குக்கு வரைக்கும் தண்ணீர் செலுத்தி கழுவுகிறோம். ஒரு நாளைக்கு 5 times என்ன செய்கிறோம்? கழுவுகிறோம். நீட்டாக இருக்கும், எங்கேயுமே தூசி தும்பட்டை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்கிறோம். இதெல்லாம் வேறு இடங்களுக்கு வேண்டால் பொருந்தும். ஒரு கடைகளுக்கு போனால் கூட இதெல்லாம் இருக்குதா? ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறிய, அங்கெல்லாம் மூஞ்சியெல்லாம் கழுவுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் உள்ளே விட்றான். அவங்கள என்ன பள்ளிவாசலில் வர சான்ஸே இல்லை. இங்கே 8 மணிங்கிறாங்க. அப்போ இந்த இருக்கிற காபந்து அரசு இதை சொல்லி செய்கிறாங்களா, அல்ல அதிகாரிகள் தன்னிச்சையாக இந்த நேரத்தில் முஸ்லீம்களை மண்டையில் அடிக்கணும் என்பதற்காக வேண்டி செய்கிறார்களா என்ற சந்தேகம் இதில் ஏற்படுகிறது. உனக்கு என்ன இப்போ அவசரம்? இவ்வளோ நாள் தேர்தலுக்கு விட்டுருந்தீங்களே 15-20 நாள், இன்னும் 15 நாளைக்கு விடு, ஆட்சி மாறட்டும், அல்ல இவனே வரட்டும், அவன் எடுக்கிற முடிவை. மக்கள் ஆட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த காபந்து நிலையை கவனித்துக் கொண்டு எடுப்பார்களே ஆனால் நம்மளை கிள்ளுக்கீரையாக கருதக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரிகளாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போ இதுக்கு எதிராக எல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எல்லா முஸ்லீம் அமைப்புகளையும் எல்லா முஸ்லீம் தலைவர்களும் இதை தளர்த்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன்னா இரவு தொழுக வேண்டி இருக்கிறது. இரவு தொழுகைக்கு பிறகு பயான் சொற்பொழிவுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இதுகளெல்லாம் நடத்துவதாக இருந்தால் 8 மணிக்கு முடியுமா? சாத்தியப்படாது. அப்போ இந்த மாதிரியான நம்மளை நசுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது எப்படி எதிர்கொள்ளணுங்க? 2வது விஷயம், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ ஏன்னா அமைச்சர் கூடிலாம் எடுக்கலை. அதிகாரிகள் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இவங்க எங்கே வரப்போகிறாங்க, அவன் தான் வருவான், அவன் எங்கே வரப்போகிறான், இவன் தான் வருவாங்கிறதுனால இவங்க போய் இப்படி தூங்கிடுவாங்க. யார்? இப்போதைக்கு இருந்த முதலமைச்சர்லேருந்து மந்திரிகள் வரைக்கும் அவன் போய் தூங்கிடுவான். நம்ம என்ன வரப்போகிறோமா தெரியல, நம்ம எதுக்கு இப்படி தலையிட, நம்ம எதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கிறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி கொண்டு மாநகராட்சி அதிகாரிகள் அவன் தன்னிச்சையாக சொல்கிறான், அதுபோல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவன் தன்னிச்சை அறிவிப்பு கொடுக்குறான். இவர்களுக்கெல்லாம் ஜனநாயக நாட்டில் அதிகாரம் கிடையாது. ஜனநாயக நாட்டு அதிகாரம் யாருக்குண்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான், நியமிக்கப்பட்டவங்க கிடையாது. இவரெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களா? அவர்கள் கொஞ்சம் கூட அவசரமாக என்ன செய்கிறாங்க, இந்த முடிவு எடுக்கிறார்கள். தேர்தலுடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்க வேண்டும். எப்படி அவங்க சொல்லணும், நாங்கள் தேர்தல் முடிந்து விட்டது, இதனுடைய இன்னும் சொல்ல போனால் இது அரசாங்கம் சுகாதாரத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அதனால் ஏற்படுற வருவாய் இழப்பு யார் சுமப்பா? இவங்களுக்கு என்ன தெரியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். நிதி எவனா திரட்ட போகிறான், பட்ஜெட் இவனா போட போகிறான், பற்றாக்குறைக்கு இவனா தீர்வு காண போகிறான். இந்த அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் பட்ஜெட் போடுவார்கள். நீ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதித்தால் பாதி அளவு வியாபாரம் குறையுமே, அதனால் வரி குறையுமே, அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுமே, நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழப்பானுங்களே, அதுகளையெல்லாம் நீ நட சுமப்பீங்க அரசு அதிகாரிகள். எதுக்கு இந்த அரசு அதிகாரிகள் இந்த முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைந்த பிறகுதான் எடுக்க வேண்டும். இந்த அளவுக்கு ஒரு தெளிவற்ற நிலையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லா கருத்தையும் சொல்லி இருக்கிறோம், என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்கிற தகவல் இந்த வேணும்னு செய்கிறாங்க, நம்மளுக்காக தான் செய்கிறாங்க.
பள்ளிவாசலுக்கு மட்டும் இதை கனெக்ட் பண்ணுவதற்கு தான் அவசர அவசரமாக ரமலான் தெரியாது யாருக்குமே. அவசர அவசரமாக இவங்களுக்கு அதிக அது தேர்தல் நேரம் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான், வதந்திகளை நம்பாதீர்கள், அப்படி எதுவும் போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு திடீர்னு போன அர்த்தம் அங்கே சிக்னல் வந்திருக்கு, ரம்ஜான் வருது போட்டு விடு. அதனால் ரம்ஜான் நமக்கு செஞ்ச வேலை தான், ரமலானுடைய வணக்கங்களை கெடுப்பதற்கு தான் செய்கிறார்கள். ஆனால் அதுக்கும் நல்லா உடைய வழி நமக்கு நிர்பந்தமானால் அதுக்கு என்ன செய்யணும் வழிமுறை இருக்கிறது. நீங்கள் விழிப்போடு இருப்பதற்கு மட்டும் இந்த தகவல் என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.